இந்த ரெண்டு போன்ல எந்த போன் பெஸ்டா இருக்கும்? iQOO 15R இல்ல OnePlus 15R? இது தெரிஞ்சு முடிச்சுக்கு டபுள் டேப் பண்ணிட்டு கீழே ஒயிட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. டிசைன் வைஸா பாக்குறப்போ எனக்கு தெரிஞ்சு பொறுத்த வரைக்கும் iQOO 15R தான் பாத்ரூமே அட்ராக்டிவ் பிரீமியமா இருக்கு, ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்குன்னு சொல்லணும். டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ கொஞ்சம் டிஃபரெண்ட் காட்டுறதுக்கான சொல்லணும். OnePlus 15Rல உங்களுக்கு 6.83 இன்ச் கொடுத்துருக்காங்க, அது கூட 165 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. iQOO 15Rல உங்களுக்கு ஜஸ்ட் 6.59 இன்ச் தான், கொஞ்சம் காம்பாக்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா 144 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸா பாக்குறப்போ iQOO தான், ஏன்னா வந்து உங்களுக்கு Snapdragon 8 Gen 5 கூட பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டிங் Q2 சிப்பும் கூட பார்த்தீங்கன்னா சிக்னல் என்ஹான்ஸ்க்காக ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். 15R கூட உங்களுக்கு Snapdragon 8 Gen 5 கூட பார்த்தீங்கன்னா OP கேமிங் கோரும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேமரா வைஸா பார்க்குறப்போ ரெண்டு ஃபோன்லையும் பார்த்தீங்கன்னா 50 MP வரைக்கும் மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கூட பார்த்தீங்கன்னா 32 MP வரைக்கும் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் OnePlus 15Rல பொறுத்த வரைக்கும் டீடைல் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க லோ லைட்ல ஆகட்டும் நைட் மோட்ல நீங்க போட்டோகிராஃபி எடுக்க சொல்ல பெட்டராகவே இருக்கும் இந்த OnePlus 15Rல பொறுத்த வரைக்கும். பேட்டரி வைஸா பார்க்குறப்போ iQOO தான் 7600 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸா பார்க்குறப்போ iQOO 15Rல ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் கொடுத்துருக்காங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா OnePlus பெட்டரா இருக்கு, சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா iQOO பெட்டரா இருக்கு. இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகாம பெட்டரா கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனுமே பெஸ்டா இருக்கும் கேமிங்காக. நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு மறக்காம காமெண்ட்